பிரியமானவர்களே, இன்றைய வேத வார்த்தை நியாயாதிபதி 15வது அதிகாரத்துல வாசிக்க கேட்போம். அவன் லேகி வரைக்கும் வந்து சேர்ந்தபோது பெலிஸ்தர் அவனுக்கு விரோதமாய் ஆரவாரம் பண்ணினார்கள். அப்பொழுது கர்த்தருடைய ஆவி அவன் மேல் பலமாய் இறங்கியதினால் அவன் புயங்களில் கட்டியிருந்த கயிர்கள் நெருப்பட்ட நூல் போலாகி அவன் கட்டுகள் அவன் கைகளை விட்டு அருந்து போயிற்று. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த நாள்ல கூட தேவன் நம்மளோட ஒரு ஒரு பரிசுத்த ஆவியை நமக்கு பலத்தை கொடுக்கிறவராய் இருக்கிறார். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. ஏன்னா சிம்சோனை கட்டி, ஏன்னா பெலிஸ்தர்கள் புது கயிறு வாங்கி கட்டி அவங்கள ஒரு பெலிஸ்தர் கையில் கொண்டு போய் கொடுத்து அவங்க கொல்ல போறாங்க. அந்த இடத்துல தேவன் ஏன்னா அந்த பரிசுத்த ஆவி அவர் மேல இறங்கிய போது அந்த புது கயிறுனால கட்டின கயிறெல்லாம் அப்படியே எரிஞ்சு போயிட்டு. ஆமென். அல்லேலூயா. அப்பாங்க கழுதையின் தாடை ஒண்ணு, பச்சை தாடை, அந்த கழுதையினோட தாடை, அந்த தாடை எடுத்து 1000 பேரை கொண்டிருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. கொன்று, ஏன்னா அந்த இடத்துல அவ்வளவு ஒரு பலம் வந்திருக்கிறது. ஆமென். அல்லேலூயா. ஏன்னா கட்டி போட்டவனுக்கு அத்தனை 1000 பேர் சேனைகள் இருக்கும்போது அந்த சேனைகளை ஒரு ஆளா நம்ம ஜெயிக்க முடியுமா? அப்பனா தேவன் நம்மளுக்கு எந்த மாதிரிதான், நம்மளுக்கு எத்தனையோ பேர் பலமுள்ளவங்களா இருப்பாங்க. நம்ம அந்த இடத்துல நம்ம என்ன பண்ண போறோம் தவிச்சிட்டு இருந்தீங்கன்னா இந்த நாள்ல இந்த வார்த்தை நமக்கு தான். ஏன்னா இந்த சிம்சோனுக்கு நடந்தது போல நமக்கும் ஒரு சூழ்நிலையில தேவனே நீங்க அழைக்கும் போது கண்டிப்பா ஒரு மகிமையா நம்ம மேல இறங்குவார். ஆமென். அல்லேலூயா. இறங்கும் போது எத்தனை கயிறுனால கட்டி இருந்தாலும் அந்த கயிறெல்லாம் அப்படியே என்ன அவுந்துரும். ஏன்னா தீ பிடிச்சு இங்க தீயினால் எரிந்ததுன்னு போட்டிருக்கிறது. ஆமென். அல்லேலூயா. கயிறு கட்டவுக்கப்படும். ஆமென். அல்லேலூயா. இந்த நாள்ல எந்த கட்டுகள் இருந்தாலும் இந்த நாள்ல கட்டவுக்க போகிறார். ஆமென். அல்லேலூயா. அப்ப அந்த எலும்பெடுத்த அந்த தாடைகள்னால 1000 பேரை சிம்சோன் கொன்று போட்டிருக்கிறார். அந்த இடத்துல நம்ம தான் செஞ்சோம்னு சொல்லி நம்ம பெருமை பாராட்டக்கூடாது. அந்த இடத்துல நம்ம என்ன செய்யணுமா? தேவனோட ஆவி நம்மளுக்கு விடுதலை கொடுத்திருக்குன்னு சொல்லி தேவனை உயர்த்தவர்களாக இருக்கணும். ஆமென். அல்லேலூயா. தேவனை மகிமைப்படுத்தணும். ஆமென். அல்லேலூயா. தேவனை மகிமைப்படுத்தும் போதுதான் தேவன் ஒவ்வொரு சூழ்நிலையிலும் நம்மளை பாதுகாத்து கொள்ளுவார். ஆமென். அல்லேலூயா. இக்கட்டான சூழ்நிலையில இருக்கிறீங்களா? நீங்க ஆண்டவரேன்னு கூப்பிடும் போது, இயேசுவேன்னு கூப்பிடும் போது இந்த மாதிரிதான் சிம்சோனுக்கு செய்தது போல. ஏன்னா பெலிஸ்தர்கள் கையில மாட்டியிருந்தா கயிறை கட்டி என்ன வேணாலும் அவங்க பாதாளத்துல தூக்கி போட்டிருக்கலாம், கொன்று போட்டிருக்கலாம். அந்த சூழ்நிலையில கூட நம்மளை அந்த சிம்சோனை பாதுகாத்து இருக்காரு. ஆமென். அல்லேலூயா. ஏன்னா சிம்சோன் தேவனை பற்றி கொண்டு இருந்த மகன். அது போலதான் நம்ம ஒவ்வொருவரும் தேவனை பற்றி கொண்டு இருக்கும்போது, அவரோட ஆவி நம்ம மேல இருக்கும்போது நம்மளை ஒருவரும் அசைக்க முடியாது. ஆமென். இந்த மாதிரி பெலிஸ்தர் எத்தனையோ பெலிஸ்தர்கள் இருந்தாலும் எல்லாத்தையும் இந்த தாடையை கொண்டு கொன்று போட்டது போல நமக்கு ஒரு ஆயுதத்தை கொடுப்பார். ஆமென். அல்லேலூயா. கேட்ட வார்த்தைக்காக அனைவருக்கும்